சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 4வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான கடகராசிக்கு இந்த பங்குனி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கடகராசி அன்பர்கள் உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்து போன மார்ச் மாதம் இவங்களுக்கு எந்த விதமான யோகங்களையும் கொடுக்கல, எந்த விதமான அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா கடந்த காலங்களில் இவங்க என்ன மாதிரியான போராட்டங்களையும் சோதனைகளையும் சந்திச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு போராட்டங்களையும் சோதனைகளையும் தான் கடந்த மார்ச் மாசத்திலையும் கடகராசிக்காரங்க சந்திச்சிருக்காங்க. அளவு கூட அவங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய சோதனைகள்ல இருந்தும் போராட்டங்கள்ல இருந்தும் ஒரு விடுதலை அப்படிங்கிறது கடந்த மார்ச் மாசத்திலையும் அவங்களுக்கு கிடைக்கல. இதனாலதான் பெரும்பாலான ஜோதிடர்கள் கடகம் அப்படின்னாலே கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தொடர்ச்சியா வேதனைகளை மட்டுமே சந்திச்சுட்டு வரக்கூடிய ஒரே ராசியா கடகராசி மட்டும்தான் இருக்குது. அதாவது மற்ற ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாசம் மோசமான பாதிப்புகளை சந்திப்பாங்க, அப்படி இல்லைன்னா 2 மாசம் மோசமான பாதிப்புகளை சந்திப்பாங்க. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு அந்த பாதிப்புகள்ல இருந்து மீண்டு வெளியே வந்துருவாங்க. ஆனா கடகராசிக்காரங்க மட்டும்தான் கடந்த 2-3 வருஷமா தொடர்ச்சியா போராட்டங்களையும் வீழ்ச்சிகளையும் மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு எந்த விதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது உப்பு விற்க போனா மழை வருது, பொறி விற்க போனா புயல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சமீப காலமா கடகராசிக்காரங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி தடைகளையும் வீழ்ச்சிகளையும் தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே வராங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இவங்க சொந்தமா தொழில் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிச்சு உடனே வாங்கி இவங்க தொழில் ஆரம்பிச்சாலுமே தொழில பெரிய அளவுல வீழ்ச்சி அப்படிங்கறத சந்திப்பாங்க. அப்படி இல்லைன்னா தொழில பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லாம ஒரு மந்த நிலைமைய கண்டிப்பா சந்திப்பாங்க. இதனால சொந்தமா தொழில் ஆரம்பிச்ச பெரும்பாலான கடகராசிக்காரங்க தொடர்ந்து அந்த தொழிலை நடத்தவும் முடியாம தொழிலை விட்டுட்டு வரவும் முடியாம ஒரு 2 கட்ட வாழ்க்கைய சமீப காலமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதே போல உத்தியோகத்துல இருக்கிற கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவு சுலபத்துல இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் வேலை அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு வேலை கிடைச்சாலுமே இவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்காது. மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப சூழலுக்காகவும் ஏதோ ஒரு கட்டாயத்தாலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த வேலையிலையும் கண்டிப்பா இவங்களுக்கு பிரச்சனைகள் நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். குறிப்பா மேல் அதிகாரிகள் கூட பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். கூட வேலை பார்க்கறவங்க மூலமா மனக்கசப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். செய்யாத தப்புக்காக வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பழிகளை சுமந்திருப்பாங்க. இதெல்லாம் விட முக்கியமா இவங்களை வேலையை விட்டு எப்படியாவது துரத்திடணும் அப்படின்னு வேலை பார்க்கிற இடத்துல ஒரு கூட்டமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான கடகராசிக்காரங்க மன அழுத்தத்தோடையும் மன நிம்மதி இல்லாமையும் தான் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுல ஒரு சில கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை செய்யற இடத்துல சதி பண்றாங்க, நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அப்படி வேலையை விட்டதுக்கு அப்புறமா இவங்களுக்கு இன்னொரு வேலை கிடைக்கிறதுல ரொம்ப பெரிய அளவுல இழுபறிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சுய கௌரவம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டுட்டு வந்த பெரும்பாலான கடகராசிக்காரங்க இப்போ வரைக்கும் வேற வேலையே கிடைக்காம ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க. கடகராசிக்காரங்களோட இந்த நெருக்கடி கடந்த மார்ச் மாசத்துலயும் தொடர்ந்து இருக்கு. எந்த வகையிலையும் கடந்த மார்ச் மாசத்துல மாற்றங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். போதா குறைக்கு கடந்த மார்ச் மாசத்துல ஒரு சில கடகராசிக்காரங்க உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க, கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை சந்திச்சிருக்காங்க, பண தட்டுப்பாடு அப்படிங்கறத சந்திச்சிருக்காங்க. இதெல்லாம் விட முக்கியமா கடகராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்தின மாதமாவே கடந்த மார்ச் மாதம் கடந்து போயிருக்கு. இப்படி ஒரு சூழல்ல இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளாவது கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருமா, முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாவே இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. அதே நேரம் கடகராசிக்காரங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. என்னடா இது ஜோசியக்காரன் ரொம்பவே குழப்புறான், வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறான், எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறான், என்னதான் நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே சோதனையான காலகட்டமா இருக்க போகுது. நீங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருந்தா மட்டும்தான் ஒரு சில ஆபத்துக்களை உங்களால தவிர்க்க முடியும். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கடகராசிக்காரங்களை முழுமையா முடக்கி போடக்கூடிய காலகட்டமாவே இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்க போகுது. நீங்க என்னதான் ஜாக்கிரதையாவே இருந்தாலும் ஒரு சில வீழ்ச்சிகள் அப்படிங்கறத இந்த 15 நாட்கள்ல நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க. அதாவது ஏற்கனவே அஷ்டம சனியோட தாக்கத்தால தொடர்ச்சியான வீழ்ச்சிகளை கடகராசிக்காரங்க சமீப காலமா சந்திச்சுட்டு வராங்க. இது கூடவே இந்த ஏப்ரல் மாசத்துல அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சனி பகவான் கூட செவ்வாய் பகவானும் இணைகிறார். சனியும் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்துல இணையிறது கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல நெருக்கடிகள் அப்படிங்கறத ஏற்படுத்தும். குறிப்பா பண நெருக்கடியை ஏற்படுத்தும், கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை ஏற்படுத்தும், உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும், குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு சில சிக்கல்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும்.
இதனால கடகராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்களும் முழுக்க முழுக்க எச்சரிக்கையா இருங்க. எந்த விதமான புதிய செயல்களையும் இந்த காலகட்டத்தில் இறங்காதீங்க. அதே போல அதிகமா வாகன பயணங்கள் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. அதுலயும் முக்கியமா இரவு நேர வாகன பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் முழுமையா தவிர்த்துடுங்க. ஏன்னா வாகன பயணங்கள் மூலமா நீங்க ஒரு சில விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் அந்த விபத்துக்கள் மூலமா ஒரு சில சிக்கல்களை சந்திக்கிறதுக்கும் இந்த ஏப்ரல் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல புதுசா ஏதாவது முதலீடு செய்யறதா இருந்தாலும் சரி, திருமணம் மாதிரியான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்குறதா இருந்தாலும் சரி, சுபகாரியங்களை நடத்துறதா இருந்தாலும் சரி, சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது புதிய வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்யறதா இருந்தாலும் சரி, இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்களும் இந்த மாதிரியான காரியங்களை முழுமையா தவிர்த்துடுங்க. இது கூடவே உங்களோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, அதுலயும் முக்கியமா உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, இந்த ஏப்ரல் மாதத்துல ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பார்த்துக்கோங்க. சாதாரண காய்ச்சல் தானே, சாதாரண தலைவலி தானே அப்படின்ட்டு நீங்க ரொம்பவே கவனக்குறைவா இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அளவிலான பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். அதே போல படிக்கிற மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்களும் ரொம்பவே கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய காலகட்டமா இருக்க போகுது. குறிப்பா இந்த காலகட்டத்துல படிப்பு மேல உங்களுக்கு ஆர்வமே இல்லாம போகலாம், படிக்கிறது உங்க மனசுல பதியாம போகலாம், படிப்பு சம்பந்தமாவோ அல்லது தேர்வு சம்பந்தமாவோ ஒரு விதமான பயம் அப்படிங்கிறது உங்க மனசுல எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பயத்தால நீங்க சரியா படிப்புல கவனம் செலுத்த முடியாம ஒரு சில பாதிப்புகளையும் இந்த காலகட்டத்துல கட்டாயமா சந்திப்பீங்க. இது கூடவே சகோதரக்காரகனான செவ்வாய் பகவான் சனி பகவானோட இணையற காரணத்தால உங்க கூட பிறந்தவங்க கூட ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கட்டாயமா ஏற்படும். இதனால அண்ணன் தம்பி கூட பேசும்போது கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல ரொம்பவே எச்சரிக்கையா பேசுங்க. தேவையில்லாம அவங்களோட வாழ்க்கையில உங்க மூக்க நுழைக்காதீங்க. அடுத்ததா இந்த ஏப்ரல் மாசத்தோட தொடக்கத்துல உங்க ராசியோட யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில சுக்கிரன், சூரியன், ராகு அப்படின்னு 3 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. இந்த கிரக சேர்க்கை நெருக்கடியான இந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு ஒரு சில யோகங்கள் அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா யோகஸ்தானத்துல 3 கிரகங்கள் ஒன்னா இணையறதால பெரிய அளவுக்கு பண நெருக்கடி இல்லாத காலகட்டமா இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. ஏதாவது ஒரு வகையில உங்க கைகள்ல பண புழக்கம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுக்கவே தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். அதே போல நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்க தொழில இருக்கக்கூடிய மந்த நிலைமை முழுமையா மாறக்கூடிய காலகட்டமா இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. அதே நேரம் இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில, அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறமா சூரிய பகவான் யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீனராசியில இருந்து தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசிக்கு பயிற்சியாகி குரு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். அதாவது கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா குரு பகவானும் சூரிய பகவானும் உங்களோட தொழில் ஸ்தானத்துல ஒன்னா இணையறாங்க. ஜோதிட ரீதியா பார்க்கும்போது இந்த இணைவு ரொம்பவே சிறப்பான ஒரு இணைவா பார்க்கப்படுது. அதுலயும் முக்கியமா சூரிய பகவானும் குரு பகவானும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கறதாலையும் இந்த 2 கிரகங்களும் உங்களோட தொழில் ஸ்தானத்துல ஒன்னா இணையறதாலையும் கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்க போகுது. குறிப்பா தொடர்ச்சியா உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு சூரியனும் குருவும் இணையக்கூடிய இந்த காலகட்டம் ரொம்பவே அற்புதமான காலகட்டமா இருக்க போகுது. அதாவது உங்களோட உடல் ஆரோக்கியத்துல எதிர்பாராத திடீர் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. நீண்ட கால நோய்கள்ல இருந்து நீங்க முழுமையா மீண்டு வெளியே வர போறீங்க. அதே போல நீங்க கடகராசியில பிறந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படுறத கண்கூட உங்களால பார்க்க முடியும். அதே போல கணவனும் மனைவியும் ஏதாவது மனக்கசப்பு ஏற்பட்டு தற்காலிகமா பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா உருவாகும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்களும் கடகராசிக்காரங்களுக்கு வேதனையான காலகட்டமா இருக்க போகுது. அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியில ஒரு சில வாய்ப்புகளும் ஒரு சில மாற்றங்களும் கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில கட்டாயமா நடக்க போகுது. நன்றி, வணக்கம்.